ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் டிசைனர் பேசுகிறேன். இன்னையோட டுட்டோரியலில் வாக் டூல் வச்சு எப்படி ஈஸியான ஷேப்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இல்லஸ்ட்ரேட்டரோட அந்த ஓப்பனிங் பேஜ் வந்தாச்சு. இப்போ ஒரு புது டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் நியூ கிளிக் பண்ணுங்க. அதில் 5 inches by 5 inches நான் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக நான் கொடுக்குறதுனால இது அப்படியே இருக்குது. நீங்கள் என்ன சைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு இருக்கும் 5 inches by 5 inches கொடுத்தாச்சு. இந்த ரெசல்யூஷன் ராஸ்டர் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு 300 ppi கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கிரியேட். இப்போ அந்த வாக் டூல் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அது உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்காக உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு அது எப்படி கிரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபைலில் ப்ளேஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் டுட்டோரியலுக்காக. ஃப்ரிங்கிள்ஸ் இந்த லோகோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப ஃபேமஸ். இது பக்கத்தில் வச்சுப்போம். இதுதான் இப்போ டெடிகேட் பண்ண போகிறோம். இதை இந்த ஷேப்பை வந்துட்டு ஈஸியாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது தான். இந்த ஃபேஸில் இருக்க சர்க்கிள் இருந்தாலும் சரி, இந்த ஐப்ரோ வந்தாலும் சரி, இந்த நீஸை, இந்த பாயிண்ட்டு, இதெல்லாம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம், இது எப்படி ரீக்ரியேட் பண்ண போகிறோன்றது இந்த வாக் டூலும், இந்த ஷேப்ஸ், இந்த சர்க்கிள், இந்த ரெக்டாங்கிள் டூலும் சரி, சர்க்கிள் டூலு, எலிப்ஸ் டூல் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் டல்லாக இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கலர் பிக்கப் வச்சு இந்த பிஜியை சூஸ் பண்ணிவிட்டு எம் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் டூல் வந்துடும். அதை வச்சு பிஜியை நம்ம ட்ரா பண்ணிடுறோம். இப்படி ட்ரா பண்ணியாச்சு. நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த அலைன் டாட் போர்டுல அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் சென்டர் அலைன்மெண்ட் தான் என்ன பண்ணிவிட்டு இது Ctrl+2 கொடுக்குறேன். இமேஜ் லாக்கர் அது ஆப்ஜெக்டில் உங்களுக்கு இந்த லாக்கரில் அது வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாக்கில் போயிட்டு இந்த செலக்ட் பண்ணது Ctrl+2 இருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் இப்போ நான் ஷார்ட்கட் கீயாக Ctrl+2 கொடுத்துருக்கேன். ஸோ லாக்கர். ஸோ நம்ம பிஜி வந்துட்டு நகராது. ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த ஹெட் ஷேப் இப்போ நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும். ஸோ நான் ஷார்ட்கட் கீ கிளிக் பண்ணுறேன். ஒயிட் வந்துச்சு. பட் ஆனால் இது ஸ்ட்ரோக்கும் வந்துட்டு பிளாக் இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணோம். அது நம்ம தேவையில்லை. வெறும் ஒயிட்டு செமி சர்க்கிள் வந்தால் போதும் நம்மளுக்கு ஓவல் ஷேப்பு. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ் கிளிக் பண்ணிட்டோம்னா இது மாறும். இதில் வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்குல்ல, நான் அதை அழிச்சுன்னா அது எக்ஸவுட் ஆகிடும். எக்ஸவுட்னா அது கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் ஒயிட் பிஜி மட்டும் அதை நம்ம திருப்பி மாற்றிக்கலாம். ஒன்று நீங்கள் ஷார்ட்கட் கீழே எக்ஸ் அழிச்சுன்னா அது மாறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வச்சு மாற்றிக்கலாம், இல்லை இங்கேயும் மாற்றிக்கலாம். ஸோ யூ கெட் த பாயிண்ட். நம்ம இப்போ இந்த ஓவல் ஷேப்பை இப்போ ஈஸியாக கிரியேட் பண்ணுறோம். எல் எழுத்த போகிறோம். எல் எழுத்தினா எலிப்சிஸ் டூல்லாம் இங்கே மாறுது பாருங்க. இந்த இது எலிப்சிஸ் டூல் ஷார்ட்கட்க்கு வந்துட்டு எல் இருக்கு. ஸோ ஈஸியாக பண்ணுவோம். இப்போ ரேண்டமாக இந்த ஓவல் ஷேப்பில் இது எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அது கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டடாக இருக்குது, இந்த ஷேப் மாதிரி இருக்குது. அதை நம்ம மாற்றிடலாம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஐஸ் போட்டுக்கலாம். ஒயிட் மாற்றியாச்சு. Shift+D எழுதினா பிளாக் கலர் ஆகிடும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் ஸ்ட்ரோக் இருக்குது. அதையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஸோ எக்ஸ் அழுத்தினா அந்த பொசிஷன் மாறி வரும். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிளிக்னா கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் எக்ஸ் அழுத்தினா அப்படியே பிளாக் ஃபில் வந்துடும். ஸோ இந்த மறுபடியும் அந்த எலிப்சிஸ் டூல் எல் கிளிக் பண்ணிவிட்டு ஐஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ரொம்ப பார்க்குறச்சு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் சொல்லித்தர ஒரு டெக்னிக் தான் நீங்கள் கற்றுக்கணும். இப்போ 2 ஐஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? ரெண்டும் ஒரே மாதிரி இல்லையா?
சரி, இதே இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம லைட்டாக அப்படியே டில் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் ஆகுது இப்படி ட்ராக் பண்ணி இங்கே இப்படி வச்சிங்கன்னா இந்த இந்த டர்ன் பண்ணுறது மாதிரி ஆப்ஷன் காட்டும். அதை அப்படியே எடுத்து இப்படி மாற்றிப்போம். மாற்றியாச்சு. இந்த ஐஸ் இது ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக மாற்றி சாரி, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் குரூப் பண்ணிடுறேன். குரூப் பண்ணிட்டு ஈஸி. இப்போ இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக, ஏன்னா இந்த ஷேப்ஸ் இந்த இதெல்லாம் ரொம்ப பேசிக். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நம்ம மீசைக்கு கொண்டு வர போகிறோம், இல்லைன்னா ஐப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் இதை மீசையை கொண்டு வரேன். இந்த எலிப்ஸ் டூல் இருக்குல்ல, அதை வச்சு ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரும். அது மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. வந்தாச்சா? அவ்வளோதான். இப்போ தான் நம்மளுக்கு தேவையான மேஜிக் இப்போ வரப்போகுது. இது கொஞ்சம் நகர்த்திட்டு இந்த எஃபெக்ட்ஸ் பேனலில் வா அப்படின்னு இருக்க பாருங்க, அதில் ஏஆர்சி ஆக்கு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த ஷேப் இப்படி மாறுது பாருங்க. இப்போ ஹரிசாண்டல் சூஸ் பண்ணிட்டு பெண்ட் வந்து -100. ஓகே, அண்ட் தென் டிஸ்டார்ஷன் வந்துட்டு ஹரிசாண்டல் +100. இது பாருங்க, இந்த ஷேப் வந்துச்சு பாருங்க, அந்த கர்வ் வந்துச்சு பாருங்க. சிம்பிள். இப்போ ஓகே அழுத்திட்டு அண்ட் தென் எக்ஸ்பெண்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருவோம். ஏன் கொடுக்குறோம்னா அப்போ தான் வந்து இந்த ஷேப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அந்த சைஸை நான் சின்னதாக்கிட்டேன். இப்போ ஷிஃப்ட் எடுத்துட்டு ரேண்டமாக அது இந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு மீசம் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி இந்த பக்கம் போட்டால் போதும், இந்த மீசம் வந்துடும். அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் சூஸ் பண்ணி ஒரு காப்பி கொடுத்துட்டா இந்த பக்கம் வந்துச்சு. ஸோ இது எப்படி வச்சாச்சு. லைட்டாக டில்ட் பண்ணி டில்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகிடும், ஏன்னா அது அப்படிதான் இருக்கு. ஸோ இது மட்டும் நான் இப்போ மறுபடியும் நான் அலைன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, அதாச்சா? ஓகே, கிட்டத்தட்ட நம்ம அரை வயாச்சு. அந்த இதில் சிம்பிளாக இதுதான் இதுக்காக தான் இந்த டியூட்டோரியல் போட்டிருந்தாங்க. வெறும் அந்த வாக் டூல் வச்சு நம்மளால இந்த மாதிரி ஷேப்ஸ் கிரியேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்னா பென் டூல் வச்சு தான். ஆனால் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு இது பென் டூல் வச்சு தான் இந்த எக்ஸாக்ட் ஷேப் பண்ண முடியும். நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரம் பண்ணணுன்றதுக்காக நம்ம இந்த ஒரு அப்ரோச் வாக் டூலில் இதுவும் பண்ண முடியும்ன்ற காட்டுறதுக்காக நம்மளுக்கு இது பண்ணியிருக்கேன் நான். ஸோ நம்மளுக்கு இப்போ மீசை வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஐப்ரோ மேலே இருக்கு இல்லையா, அதுவும் அதே மாதிரி. ஸோ மறுபடியும் எல் டூல் கிளிக் பண்ணிப்போங்க. அந்த எல்சிசி டூல் வந்துடும். அதில் ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போ மறுபடியும் அதே எஃபெக்ட்ஸ் பேனலில் வாப்பில் ஆக் போங்க. இப்போ பெண்டை வந்துட்டு இந்த சைஸ் கொண்டாங்க. இதுவும் குறைச்சிருங்க. இப்போ பாருங்க, ஷேப் பாருங்க, லைட்டாக மாறுது பாருங்க. இங்கே இந்த ஹாரிசாண்டல் சூஸ் பண்ணிக்கோங்க. வருதா? அந்த ஷேப் வருது. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். வேண்டாம், இதுதான் நடுவில் இருக்கு கரெக்ட். இப்போ வேர்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, இது பண்ணால் சின்னதாக அந்த ஷேப் வந்துச்சு. அப்போ இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே கொடுத்துருவோம். இப்போ இவனையும் நம்ம எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இது இவங்க கொடுத்து கரெக்டாக இந்த மாதிரி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. வரீங்க எவ்வளோ சிம்பிள். இதுக்கு நான் கஷ்டப்பட்டு நம்ம பென் டூல் வச்சு இப்படி வரையணும்னு அவசியமே இல்லை. இது ரொம்ப ஈஸியாக போகும். நெக்ஸ்ட் இது ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எடுத்துக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரிஃப்ளெக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா இந்த பக்கம் வந்துடும். இப்போ வந்தாச்சு. ஈஸியாக வந்தாச்சு. டைப் ஆன்லைன் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஸ்வீட். நெக்ஸ்ட் இப்போ இந்த போ இருக்குல்ல, பூட்டாய், இதை இப்போ நம்ம கிரியேட் பண்ணி போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி. அதுவும் அதே அந்த ஷேப்ஸ் டூலில் யூ ஹேவ் பாலிகான் வருது.
ஓகே, இதை அழுத்துறோம். அழுத்தி ஸ்க்ரீனில் அந்த ஆர்ட் போர்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த சைட்ஸ் இருக்கும். அது நம்ம 3 ஆக்கிட்டா போதும். 3 ஆக்கிக்கிட்டுனா நம்மளுக்கு இது வந்துச்சு பாருங்க, ட்ரையாங்கிள் வந்துச்சு. ஸோ வெரி ஈஸி. இந்த ட்ரையாங்கிள் வந்துச்சு. இதுதான் நம்ம இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஷிஃப்ட் அடிச்சுட்டு இந்த திருப்பிக்கும். திருப்பிட்டா கரெக்டாக இந்த பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு எடுத்து வந்தாச்சு. ஆல் ப்ளஸ் கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மாறும். மவுஸ் பாயிண்டர் மாறுது பாருங்கள். ஸோ அதை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். இது மறுபடியும் அதே ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரிப்பீட் கொடுத்துட்டா ஓகே, இந்த மாதிரி மாறிச்சு பாருங்கள். சிம்பிளாக வந்து போட்டோ எப்படி வந்துச்சு பாருங்கள். அது ரொம்ப ஈஸி. இந்த சைஸு கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்பிடுறோம். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் நம்ம வந்துட்டு டிஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் இது இந்த பக்கம் கொஞ்சம் கிட்டதாகவும் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. பண்ணியாச்சு. இப்போது இது நம்ம ஒன்று சேர்க்கிறோம். பாத் பாயிண்டர் டூல் இருக்குது பாருங்கள். இந்த விண்டோஸில் இங்கே இருக்கும் பாத் பாயிண்டர். இது கிளிக் பண்ணால் இங்கே வந்துடாது. இது ரெண்டு இதையும் ஒன்று சேர்க்கணும். அவ்வளோதான், சிம்பிள். பூம், முடிஞ்சு. ரெண்டு ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ ரெட் கலர் இருக்குது. கலர் பிக்கர் வச்சு இந்த கலர் சூஸ் பண்ணிட்டா இது நம்ம சூஸ் பண்ணது. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு பிளாக் கலர் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரோக் இப்போ கொடுக்குறோம். பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்லாம் பெண்டில் இருக்குது. நம்மளது வந்துட்டு ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் கொடுத்து அழுத்தினீங்கன்னா இந்த ஒய் பாயிண்டர் வந்துச்சு. டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஏ. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பாயிண்ட் வச்சு இப்படி எழுதினீங்கன்னா லைட்டாக இது பெண்ட் ஆகிடும். லைட்டாக பண்ணால் போதும். ஃபுல்லாக எழுதுனா இந்த ஷேப் எப்படியே மாறிடும். ஸோ லைட்டாக இது போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போ கரெக்டாக வந்தாச்சு. இது சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கலாம். எஸ், கரெக்டாக வந்துட்டோம் நம்ம. இப்போ மெயின் வந்துட்டு அந்த ஃபாண்ட் வந்துட்டு இப்போ எக்ஸாக்டாக இதை நம்ம பண்ண போகிறோம். அது ஒரு தனி டியூட்டோரியல் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி எக்ஸாக்ட் ஃபாண்ட்டு நம்ம வந்துட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு.